Wabarakatuh. نحمده ونصلي على رسول الكريم أما بعد فقد قال الله تعالى وفي القرآن العظيم وفي القرآن المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. அல்லாஹ்வின் அன்பும் பேரருளும் அவனின் ஒற்ற பெருங்கருணையும் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்கள் குடும்பத்தினர்கள் மீதும் அவை சக்கிய சஹாபாக்கள் தாபீன்கள் தாபீன்கள் அவுலியாக்கள் நாதாக்கள் சுஹதாக்கள் மற்றும் இந்த சங்கைமிகு சிறப்பான அவையில் குடும்பிருக்கும் அனைவரும் மீதும் என்று நிலவட்டுமாக. ஆமீன். எனக்கு இன்று கொடுத்த தலைப்பு மார்க்கமே நமது அறிவும் அந்தஸ்தும் அப்படின்னா, இப்போ இந்த உலகத்துல மனிதன் உயர்வதற்காக நிறைய காரணங்கள் இருக்கு. ஆனா அதுல ஒன்றுதான் நம்ம பணம் இருந்தா நம்மளுக்கு மதிப்பு கிடைக்குன்னு சொல்றாங்க, பதவி இருந்தா நம்மளுக்கு பெருமை கிடைக்குன்னு சொல்றாங்க. அதெல்லாம் இதெல்லாம் எதுவுமே கிடையாது, இதெல்லாம் நிரந்தரமானதே கிடையாது. ஆனா ஒரு நாள்ல நம்மளுக்கு நோய்வாய்ப்பட்டுச்சுன்னா கூட அந்த செல்வம் நம்மள்ட்ட குடும்பப்படும். நம்மளுக்கு ஒரு நாளுடைய பதவி தான் நம்மளுக்கு பறிக்கப்படும். நம்மளுடைய அழகும் ஒரு நாள் குறைஞ்சு விடும். ஆனா நம்மள்கிட்ட குறையாத ஒன்று என்ன தெரியுமா? அதுதான் அல்லாஹ்வின் மார்க்க அறிவு. இப்போ மார்க்க அறிவு பெற்ற ஒரு மனிதன் எந்த அறிவு பெற்ற அந்த மனிதர் எல்லா இடத்துலயும் மதிக்கப்படுவான். ஆனா மார்க்க அறிவு பெற்றவன் அல்லாஹ் இடத்துல உயர்த்தப்படுவான். இப்போ அல்லாஹ் சொல்றான், உங்கள் ஈமான் கொண்டவர்களையும் அறிவு கொடுக்கப்பட்டவர்களையும் அல்லாஹ் பல அந்தஸ்துகளில் உயர்த்துவான். இந்த வசனம் நம்மளுக்கு சொல்லும் பெரிய செய்தி என்னன்னா, மனிதனின் உண்மையான அந்தஸ்து அவங்க மார்க்கத்தில் தான் இருக்கிறது அப்படின்னு சொல்றான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, தொலபுல் இல்மி ஃபரீலத்துல் அலா குல்லி முஸ்லிமீன், அறிவை தேடுவது ஒவ்வொரு முஸ்லீம் மீதுமே கடமையாகும் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஆரம்பத்தில் என்ன செஞ்சாங்கன்னா, மக்களுக்கு செல்வத்தை கற்றுக் கொடுக்கல. அவங்க ஃபர்ஸ்ட் என்ன செஞ்சு கொடுத்தாங்கன்னா, ஈமான கற்றுக் கொடுத்தாங்க, நல்ல குணத்தை கற்றுக் கொடுத்தாங்க, அல்லாஹ் நம்ம எப்படி பயந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லி கற்றுக் கொடுத்தாங்க. அப்படிலாம் கற்றுக் கொடுத்தனாலதான் சஹாபாக்கள் மக்களை எப்படி வழி நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆதரவாக இருந்தாங்க. இப்போ நம்ம மார்க்க அறிவுனா என்னன்னா, நம்ம மார்க்க கல்வி மனிதன் பாவத்தில் இருந்து காக்கப்படுவான். அப்புறம் பெற்றோர்கள் எப்படி நம்ம மதிக்கணும் அப்படின்னு சொல்லி கற்றுத்தரும் மார்க்க ஒரு அறிவு. அப்புறம் தொழுகையுடைய முக்கியத்துவத்தை நமக்கு கற்றுத்தரும். பொறுப்பு, பொய் பேசுறது, அப்புறம் பாவத்திலிருந்து நம்மளை காப்பாற்றும். இப்போ மார்க்க அறிவு இல்லாத மனிதன் சில நேரத்தில் எப்படி ஆயிடுவான்னா பாவியாகவே ஆயிடுவான். ஆனால் மார்க்க அறிவு உள்ள ஒரு மனிதன் பணிவாக தான் ஆகுவான். இப்போ இன்றைய காலத்தில் இளைஞர்கள்னா உலகத்தினுடைய விஷயங்களை அதிகமாக கற்றுக்கொள்கிறாங்க. எப்படின்னா ஃபோன் மூலியமாக கற்றுக்குறாங்க, அதனால இணையம் மூலம் கற்றுக்கிறாங்க, தொழில்நுட்பம் மூலம் கற்றுக்குறாங்க. ஆனால் கற்றுக்கொள்கிறாங்க. ஆனால் குரான் ஓதுறதுக்கு அவங்களுக்கு நேரம் இல்லாமல் போயிடுது. தொழுகையுடைய விஷயத்தை அவங்க புரிஞ்சுக்கிறாங்க ஆகிக்கிறாங்க. இப்போ நம்ம உலகத்தினுடைய கல்வியை நம்ம கண்டிப்பாக கற்றுக்கணும் தான். ஆனால் அதோட மார்க்க கல்வியை நம்ம அதோட கற்றுக்கணும். ஏன்னா மார்க்க கல்வி நம்ம கற்றுக்கலன்னா இப்போ ஒரு நம்ம வாழ்க்கை எப்படி போயிருன்னா, ஒரு வெளிச்சம் இல்லாமல் வீடு எப்படி இருக்கும் அந்த மாதிரி நம்ம வாழ்க்கை மாறிடுன்னு சொல்றாங்க. ஒரு விளையாட்டுக்கா இப்போ மார்க்க அந்தஸ்து பயணம் நல்ல ஈமான் உடையவராக இருப்பது, தொழுகையை காப்பது, நல்ல குணத்துடன் இருப்பது, பிறருக்கு நன்மை செய்வது. இப்போ இந்த உலகத்தினுடைய அந்தஸ்து ஒரு நாள் கண்டிப்பா முடிஞ்சிடும். ஆனா நம்ம மார்க்க அந்தஸ்து வாழ்நாள் கியாமத் நாள் வரை அது பயன் தந்துக்கிட்டு தான் இருக்கும். அப்படி ஒரு நாள் ஒரு பெரிய ஒரு அரசர் இருந்தாங்க. அந்த அரசருக்கு நிறைய மக்கள் ரொம்ப பயந்து போயிருந்தாங்க. அப்ப அதே ஊர்ல ஒரு மார்க்க அறிஞர் ஒருத்தவங்க இருந்தாங்க. அவங்கள்ட்ட நிறைய காசும் கிடையாது, பணமும் கிடையாது. ஆனா அவங்கள்ட்ட இருந்தது என்னன்னா, தக்குவா இருந்துச்சு, நல்ல குணம் இருந்துச்சு, மார்க்க அறிவு அவங்க கிட்ட இருந்துச்சு. ஆனா அதனால அந்த அரசரை பத்தி இந்த அறிஞர் பயப்படவே கிடையாது. அப்போ அந்த மக்களை பார்ப்பதற்காக அரசர் வரும்போது மக்கள்லாம் அவங்கள பார்த்து எந்திரிச்சு நிக்கிறாங்க. அப்படி நிற்கும் போது அந்த மார்க்க அறிஞர் எந்திரிச்சு நிக்காம அமைதியா உட்கார்ந்துருக்காங்க. அப்ப அந்த அரசர் கேட்கறாங்க, என்ன நீங்க என்னை பார்த்துட்டு இப்படி அமைதியா உட்கார்ந்துருக்கீங்க சொல்லிட்டு ரொம்ப கோபமா கேட்கறாங்க. அப்ப அந்த மார்க்க அறிஞர் சொல்றாங்க, நான் அல்லாஹ்வை தவிர வேற யாருமே கிடையாது. அப்ப நான் அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு தான் முதல்ல நான் இது பண்ணுவேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அந்த வார்த்தை சொன்னதுக்கு அப்புறம் எப்படி ஆயிடுச்சுன்னா, அரசருடைய மனது அப்படியே ரொம்ப உருகி அவங்க அழுக ஆரம்பிச்சிடுறாங்க. அழுக ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் சொல்றாங்க,
இந்த மார்க்க அறிஞர்கிட்ட வந்து சொல்கிறாங்க, நான் என்னோட செல்வம் வந்து என்னை உயர்த்தலை, உங்களுடைய மார்க்கம் வந்து உங்களை உயர்த்திடுச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. பணம் வந்து மனிதனை வந்து உண்மையிலே உயர்த்தாது, மார்க்க அறிவும் தக்குவா தான் உயர்த்தும். நல்ல குணம் கொண்டவர்களுக்கு தான் அல்லாஹ் வந்து மரியாதை கொடுப்பான். இப்போ வந்து அன்பார்ந்த சகோதரிகளே, நீங்கள் வந்து கல்வியை வந்து படிங்க, ஆனால் மார்க்க கல்வி வந்து விற்றாதீங்க. குர்ஆனை ஓதுங்க, ஹதீஸை கற்றுக்கொள்ளுங்க, ஹதீஸை வந்து கற்றுக்கொள்ளுங்க. ஏன்னா மார்க்கம் இல்லாத அறிவு வந்து நம்ம வந்து அகந்தைக்கு வந்து அளிக்கும், மார்க்கம் உள்ள கல்வி வந்து நம்ம ஜன்னத்துக்கு வந்து அளிக்கும். அன்பான பெற்றோர்களே, நீங்கள் வந்து உங்கள் பிள்ளைகளுக்கு வந்து நல்ல உடையை மட்டும் வாங்கி கொடுக்காம நல்ல மார்க்கத்தையுமே அவங்களுக்கு வந்து நல்லா கொடுக்க வேண்டும். ஏன்னா நம்மளுக்கு வந்து கியாமத் நாளில் வந்து கபரியில் வந்து நம்ம உதவ போகிறது வந்து பணமோ நல்ல நண்பனோ ஏன்னா பதவியே கிடையாது. நம்மளுக்கு உதவ போகுது நல்ல அமலும் நல்ல ஈமான் தான் நம்மளுக்கு வந்து உதவ போகுது. இன்ஷால்லா வந்து மார்க்க அறிவு வந்து கற்றுக் கொடுக்கிறதாக இருக்கணும். அல்லாஹ் நமக்கு பயனுள்ள மார்க்க அறிவியும் அதன்படி வாழும் பாக்கியத்தை தருவானாக. ஆமீன். வாஹிரு தஅவானா வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.